கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகளை காலி செய்ய மறுத்து வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களுடன் போலீசாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு சொந்தமான காட்டுக்கூடலூர் சாலையில் அமைந்துள்ள தினசரி காய்கறி மார்க்கெட்டில் தமிழக அரசு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 90க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக அங்கு இயங்கி வந்த தினசரி காய்கறி மார்க்கெட்டில் பாதி கட்டிடங்கள் முடிக்கப்பட்டும் மீதி கட்டிடங்கள் கட்டுவதற்காக அந்த பகுதியில் இயங்கி வந்த காய்கறி கடைகள் இடையூறாக இருப்பதால் பலமுறை காய்கறி வியாபாரிகளிடம் நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியும் கடைகளை காலி செய்யாததால் காவல்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் கொண்டு அந்த பகுதியில் இயங்கி வந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்காக வந்தபோது காவல்துறையிடம் கடை உரிமையாளர்கள் எங்களுக்கு மாற்று இடங்களை வழங்கினால் நாங்கள் கடைகளை மாற்றிக்கொள்வதாகவும் அப்படி வழங்காத பட்சத்தில் கடைகளை காலி செய்ய மாட்டோம் என்று காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு யாரும் உடன்படாததால் ஜேசிபி இயந்திரம் கொண்டு கடைகளை அகற்றும் பணியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.